கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் அதை ஒருத்தர் சொல்லி கிருஷ்ணன் உட்கார்ந்து தலையசைச்சு கேட்டார்ன்ற பெருமை பாகவதத்துக்கு ஏற்படலை. பட்டதிரி சொன்னார், ராமாயணத்துக்கு ஏற்பட்ட பெருமை பாகவதத்துக்கு ஏற்பட வேண்டாமா? ராமனுக்கு ஏற்பட்ட பெருமை கிருஷ்ணனுக்கு ஏற்பட வேண்டாமா? அதனால உங்க பெருமைக்காகத்தான் தலையசைக்க சொல்றேன். பாகவதத்தை கேட்கல, பாகவத சாரமான நாராயணியத்தை கேட்டு ராமன் தலையசைச்சா மாதிரி கிருஷ்ணனான நீங்கள் தலையசைக்கணும். பாகவதத்துக்கும் அந்த பெருமை ஏற்படணும், கிருஷ்ணனான உங்களுக்கும் அந்த பெருமை ஏற்படணும்னு தலையசைக்க சொல்றேனார் பட்டதிரி. சரின்னு ஒத்துண்டார் குருவாயூரப்பன். இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு நான் சொல்லுவேன். தசகம்னா சில தசகங்களில் 10 ஸ்லோகங்கள், சில தசகங்களில் 11, 13 ஸ்லோகங்கள் கூட இருக்கும். அதில் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்லோகம், கடைசி ஸ்லோகத்தில் ஒரு 3/4 ஸ்லோகம் வரைக்கும் கூட நான் உங்கள் சரித்திரத்தை சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு தசகத்திலையும் கடைசியில் பாகிமாம் வாத்தரோகாத், பாகிமாம் கிருஷ்ணரோகாத், தேகிமே தேக சௌக்கியம்னு என்னுடைய ரோகத்தை நிவர்த்தி பண்ணுங்கோன்னு என்னுடைய அப்ளிகேஷனையும் நான் போட்டுட்டே வருவேன். அப்போ 99 நாள் 99 அப்ளிகேஷன் பெண்டிங் ஃபார் டிஸ்போசல் உங்கள் மடியில் இருக்கும். அதை ஏற்றுண்டு என்னுடைய ரோகத்தை நிவர்த்தி பண்ணணும். சரின்னு குருவாயூரப்பன் அதுக்கும் தலையசைச்சார், அதுக்கும் ஒத்துண்டார், பண்றேன்னார். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அங்கீகாரம் பண்ணார், பிரத்யட்சமாக பட்டதிரி பிரார்த்தனை பண்ணா மாதிரி.